இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை காலையில் போயிட்டு மேலே நம்ம செடியெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு போனால் ரொம்ப குப்பையாக இருந்தது. சரி அதெல்லாம் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெருக்க ஆரம்பித்தேன். பெருக்க ஆரம்பித்தோம் பார்த்திங்கன்னா செடியெல்லாம் ரொம்ப ஒட்டி ஒட்டி இருக்கிறதுனால சத்து இல்லாமல் தனித்தனியாக அப்படியே ஒரு மாதிரி வதங்கி போன மாதிரி இருந்தது. வெயில் வேறு ரொம்ப ஜாஸ்தி இருக்கு இல்லையா, அதனால் இந்த கயிறு கட்டி வச்சது எல்லாமே ரொம்ப இறுக்கி பிடிச்சி ஒரு மாதிரி கிளம்ஸியாக இருந்தது. அதனால் என்ன பண்ணேன், கொஞ்சம் வேலையாக எடுத்துச்சு. தேவையில்லாத அந்த செடிங்க இலைங்க வதங்கி போனது பழுத்துது எல்லாத்தையுமே எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் உரம் இருந்தது மேலேயே போட்டு காய வச்சுருந்தாங்க. உரம் எல்லாமே எடுத்து அது போட்டாச்சு. வேர் தெரிய ஆரம்பிச்சிச்சு. செடிங்க எல்லாமே நல்ல செடி நல்ல பூ விட்டு காய் காய்க்கிறதுனால அதுக்கு தேவையான சத்து கிடைக்கல. இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசாக வரத்துக்கு. அதனால் மேலே இன்னும் கொஞ்சம் உரம் போட்டு அடிக்கடிக்கு தண்ணி ஊற்றினா தான் வரும் போல். வேர் இந்த பேக்கையும் தாண்டி வெளியே வந்துருச்சு. அந்த அளவுக்கு வேர்லாம் வந்துருச்சு. நான் என்ன பண்ணேன், எல்லா செடியும் எடுத்து தனித்தனியாக பிரித்து வச்சுட்டேன். இந்த ஸ்கூல்லலாம் ஃப்ரெண்ட்ஸை தனித்தனியாக பிரித்து வைப்பாங்கள்ல, ஒன்றா இருந்தால் படிக்க மாட்டீங்கன்னு. அந்த மாதிரி இவங்க ஒன்றா இருந்தால் சரியாகவே காய் தர மாட்றாங்க. அதனால எல்லாத்தையுமே பிரித்து வச்சாச்சு தனித்தனியாக இருங்கன்ட்டு. பச்சை மிளகா வருது. அதுக்கப்புறம் இந்த முள்ளங்கி கீரை ரொம்ப சூப்பராக பச்சை பசேல்னு செம்மையாக வருதுன்னு இருக்குது. மிளகாவும் கொஞ்சம் நல்லா தழைச்சி வருது. சிறுகீரையை அரைக்கீரையை பிடுங்கிட்டேன். அந்த பேக் தனியாக வச்சுருக்கேன். வெளியே போயிட்டு வரும்போது விதை வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அந்த பேகை உரம் கொஞ்சமாக எரு போட்டு தண்ணி மட்டும் தெளித்து வச்சுருக்கேன். மற்ற எல்லாத்துக்குமே தண்ணி விட்டாச்சு. ரோஸ் செடியும் காஞ்சு போன மாதிரி இருக்குது. வெயில் ரொம்ப இருக்கிறதுனால காஞ்சிதா என்னன்னு தெரியல. தக்காளி மட்டும் நிறைய வருது. செடியும் நிறைய வருது, பூவும் நிறைய வருது, காயும் நிறைய காய்ச்சிட்டு இருக்குது. நடுவில் தனி அவளோட ஜக்கில் இருந்து எடுத்து செடிக்கெலாம் தண்ணி ஊற்றிட்டு இருந்தா. இந்த சொரக்காய் ஒன்று போட்டிருந்தோம்ல, அது ஒரு விதை ரொம்ப நல்லா வருது. அது கொஞ்சம் வளர்ந்துட்டு இருக்குது. இப்படி தான் இருக்குது. இப்போ நம்ம எல்லாத்தையுமே பிரித்து இப்படி தான் வச்சுருக்கேன்.